இன்றைக்கி நம்ம லேசி டைசி ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரவுண்ட் சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு சுற்றி ஒரு ஃப்ளவர் மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அந்த லைன்ஸை சுற்றி தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம குத்தி அந்த த்ரெட்டை வந்து எடுத்துட்டு மேலே அதோட எண்டில் வந்துட்டு நம்ம அது ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். பாருங்கள், அந்த 2 த்ரெட்டோட சென்டரில் எட்ஜில் ஒரு நாட் மாதிரி போடணும். உள்ளே இருந்து ஊசியை குத்தி வெளியே எடுத்துகிட்டு போய் குத்தி அந்த வந்து ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு கிளியராக தெரியலனா நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த லைனோட அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சும் இந்த பக்கம் நீடில் வச்சு ஒரு ஸ்டிச்சும் போட்டுட்டு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளவர் லென்த் வேணுமோ அந்த லென்த் வச்சுட்டு அதோட உள்ளே ஒரு ஊசியை விட்டு ஒரு ஸ்டிச்சும் வெளியே ஒன்றும் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அது நாட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது வந்து அந்த ஃப்ளவரை வந்துட்டு ஆடாமல் அப்படியே ஸ்டிப்பாக வச்சுக்கிறதுக்காக அந்த நாட்டு வந்து நமக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், சென்டரான ஒரு லைன், இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் லைன் போட்டிருக்கேன். அந்த நாட்டோட உள்ளேயும் வெளியவும் குத்துனிங்கன்னா அது வந்து ஒரு அந்த இது வந்து ஒரு லூப் மாதிரியும் அது வந்து அதை வந்து ஸ்டிப்பாக வச்சுக்கிறதுக்காக மேலே ஒரு நாட் மாதிரியும் நம்ம போடணும். இது வந்து நிறையவே ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ மேலே நீங்கள் ஒரு நாட் போடுறீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு சீக்வென்ஸ் வச்சியும் நீங்கள் போட்டுக்கலாம். அது பார்க்க இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இல்லை ஒரு பீடு வச்சு கூட போடலாம். பீடு வச்சு போட்டோம்னா இப்போது ஊசி வந்து பாருங்கள், நான் உள்ளே குத்துறேன். உள்ளே குத்திட்டு வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு பீடை வச்சு குத்திக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பினிட்ரஸ்ட் ஆப்லலாம் பாருங்கள், நிறைய போட்டிருப்பாங்க. நிறைய டிசைனில் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வேணும்னாலும் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கரெக்டாக மெதுவாக ஈவனாக போட்டு பழகுங்க. எதுவுமே ஸ்டார்டிங்கில் வராது. நீங்கள் போட்டு போட்டு பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். போட்டு பாருங்கள். இது கடைசியில் அதோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் ரொம்ப உங்ககிட்ட ரொம்ப காஸ்ட் கம்மியாக கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி போகிற அப்டேட் வச்சு நீங்களும் ஈஸியாக ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். போட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃப்ளவர் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் மட்டும்தான் போடணுமானா இது கிடையாது. இதோட பெரிய பெரிய ஃப்ளவர்லாம் கூட நீங்கள் போடலாம். போட்டு அடியில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்போவும் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க, இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதோட சென்டர் வந்து எம்டியாக இருக்குன்றதுக்காக நான் வந்து அங்கே ஒரு பீடு வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து ஆஃப் பீடு, அதனால் நான் ஒட்டுறேன். இதுவே ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. நீங்கள் அதே மாதிரி இந்த சுற்றி நான் அந்த நாட் மாதிரி போட சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு பீட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா